அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இப்போ நம்ம குர்பானிக்காக வந்திருக்கிற கறி எல்லாமே இந்த மாதிரி தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஆனால் நம்ம இது சமைக்கணுன்னா 1 ஹவர் 2 ஹவர் நம்ம வெளியில் வைக்கணும். நான் சொல்கிற ட்ரிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து இந்த கறி பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நைட்டாக வெதுப்பாக வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த கறியை போட்டு வச்சிட்டிங்கன்னா 15 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா இது வந்து வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இந்த கறி வெந்துட்ட பிறகு எல்லாமே நம்ம வதக்கி விடுற வேலை தான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஸ் யூஷுவலாக என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். தயிர்லேயே நம்ம லெமனும் சேர்த்து அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கறி வெந்துச்சான்னு பார்த்துட்டு ஒரு 10 விசில் நான் வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கீ வேணும்னா கீ போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறிட்ட பிறகு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா நம்ம கலர் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தயிர், லெமன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பீஃபும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலே நல்லா நம்ம வேக விட்டுடலாம். வெந்துட்ட பிறகு பாசுமதி ரைஸ் வந்து ஒரு 3 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறமா அந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு 1க்கு 2 போல் நான் தண்ணி அளவு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நல்லா நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் நம்ம வச்சுட்டு ப்ரெஷர் போயிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நல்லா சூப்பராக உதிரியாக நம்மளுக்கு வந்து நம்ம பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம வந்து நான்வெஜ்ஜில் நிறைய ரெசிபி பண்ணால் கூட நம்மளுக்கு பிரியாணிக்கு ஈடாகுமா? அதனால் கண்டிப்பாக ஒரு பிரியாணியை வந்து பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம குர்பானி கறி வந்து ரொம்ப நாள் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து டேஸ்ட்டும் மாறிடும். ஒன்று வந்து நம்ம கவாப் போட்டு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இங்கே அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லை வெயில் படுற மாதிரி, அதனால் நான் கவாப்லாம் போடாமல் இருக்கிற கறியை வச்சு ஒரு ரெசிப்பியாக நான் போட்டுட்டேன். குர்பானியும் அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி கறியும் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.